வணக்கம். இது AI 24 செய்திச் சேவை. முதல் செய்தியாக, களுத்துறை பிரதேச சபையில் ரூபாய் 1,20,00,000 மோசடியில் ஒரு பெண் அதிகாரியும் மற்றும் சாரதியும் கைது. களுத்துறை பிரதேச சபையில் வேலை பார்த்த முன்னாள் பெண் அதிகாரி, அவரின் வயது 45 என குறிப்பிடப்படுகிறது. இவ்வகையில் இன்னொருவரும், அதாவது பிரதேச சபையில் ஓட்டுநராக இருந்த 54 வயதுடைய ஒருவரும் ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து சுமார் 4 வருடத்துக்கு மேலாக ரூபாய் 1,20,00,000க்கும் அதிகமாக மோசடி செய்ததாக கூறி களுத்துறை சிறப்பு குற்ற புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளதாக செய்தி வெளிவருகிறது. இந்த விஷயம் சபை செயலாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையிலேயே நீண்ட விசாரணை நடத்திய பிறகுதான் இவர்கள் இருவரும் அகப்பட்டுள்ளனர். இவ்வகையில் இம்மோசடி தெரிய வந்த உடனேயே பிரதேச சபையிலிருந்து இவர்கள் வேலை நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இவர்கள் இருவரையும் களுத்துறை மகிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆஜர்படுத்தப் போவதாக சகோதர இணையதள செய்தி சேவை குறிப்பிடுகிறது. முஜிபுர் ரஹ்மான் ஈஸ்டர் சண்டே தாக்கம் ரகசியங்களை வெளிச்சம் போடப் போகிறாரா? கொழும்பு அரசியல் சூழலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய தகவல் ஒன்று வெளியாகிறது. சமதி ஜனபலவேகையின் கொழும்பு மாவட்ட MP முஜிபுர் ரஹ்மான் நாட்டை உலுக்கும் ஈஸ்டர் சண்டே தாக்கம் தொடர்பாக இதுவரை பொதுமக்களுக்கு தெரியாத பல மறைமுக உண்மைகளை வெளிச்சம் போடப் போகிறார். அவர் அறிவித்ததாவது, வரும் திங்களன்று பாதுகாப்பு துணை அமைச்சர் அருண் ஜெயசேகர மீது நம்பிக்கை வீழ்ச்சி முன்மொழிவு சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இதற்காக அவர் 2 நாட்கள் விவாத நேரத்தை கோரி முடிந்தவரை விரைவில் இந்த விவாதத்தை நடத்துமாறு சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளார். முக்கியம் என்னவென்றால், இந்த முன்மொழிவுக்கு எதிர்க்கட்சியின் அனைத்து தலைவர்களும் ஏற்கனவே கையெழுத்திட்டுள்ளனர். எதிர்க்கட்சியினர் பெரும் உற்சாகத்துடன் நியாயமான விசாரணை நடந்தால் அந்த அமைச்சர் பதவியில் இருக்க முடியாது என்று வலியுறுத்துகிறார்கள். முஜிபுர் ரஹ்மான் தெளிவாகச் சொல்கிறார், ஈஸ்டர் சண்டே தாக்கம் பற்றிய உண்மையை வெளிச்சம் போடவும் நீதி நிலைநிறுத்தவும் தவறு செய்தவர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும், இல்லையெனில் இந்த விவாதம் அமைதியாக முடிவதில்லை என்றார். மக்களின் கவனம் தற்போது நாடாளுமன்றத்தில் நடக்கவிருக்கும் இந்த விவாதத்தின் மீது கூர்மையாக இருக்கிறது. இது வெறும் அரசியல் சண்டையா, அல்லது நாட்டின் 2 அத்தியாயம் 3 கதவு திறக்கப்பட போகிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம். அமைச்சரின் செயலாளராக நடித்து தொலைபேசி மோசடி, சந்தேக நபர் கைது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற செயல்பாடுகள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அவர்களின் செயலாளராக மாறி நடித்துக்கொண்டு மகரகமா போலீசாரிடம் தவறான தொலைபேசி அழைப்புகள் மூலம் ஹெரோயின் வைத்திருப்பதாக கைது செய்யப்பட்ட ஒருவரை விடுவிக்க முயன்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் தெரிவித்ததாவது, இந்த நபர் சமீபத்தில் மகரகம பகுதியில் ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவரை விடுவிக்குமாறு மீண்டும் மீண்டும் அழைத்துள்ளார். விசாரணையின் போது அவர் அமைச்சரின் செயலாளராக நடித்தது உறுதி செய்யப்பட்டது. பொது பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், அமைச்சர் அல்லது அவரின் அலுவலகத்தில் உள்ள எவரும் போலீசார் மேற்கொள்ளும் கைது நடவடிக்கைகள் அல்லது பிற சட்ட நடவடிக்கைகளில் எந்த விதத்திலும் தலையீடு செய்ய மாட்டார்கள் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் நிலைநிறுத்தவும் போதைப் பொருள் மற்றும் குற்றச் செயல்களை ஒழிக்கவும் அமைச்சகம் விசேஷ நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அறிவித்துள்ளது. அமைச்சரின் பெயரில் அல்லது அவரது அலுவலகத்தின் பெயரில் யாராவது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் அல்லது போலீஸ் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ அமைப்புகளுக்கு அநியாய அழுத்தம் கொடுக்க முயன்றால் உடனடியாக அமைச்சகத்துக்கு தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. லொஹான் ரத்வத்தை பற்றி இலங்கையில் பரவும் செய்தியின் உண்மை நிலை. முன்னாள் ராஜ்ய அமைச்சர் லொஹான் ரத்வத்தை முன்பே திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைக்காக தற்போது கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பிருந்து கல்லீரல் தொடர்பான உடல்நிலை பிரச்சினை காரணமாக அவர் அறுவை சிகிச்சைக்கு உட்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவர் அந்த சிகிச்சைக்கு பின் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று 8ஆம் திகதி அவரது உடல்நிலையை பற்றி அறிய முன்னாள் ஜனாதிபதிகள் சிலரும் அவரது அரசியல் தோழர்களும் மருத்துவமனைக்கு சென்றதாகவும் தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. சமூக ஊடகங்களில் பரவிய அவர் அசாத்திய நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் என்ற தகவல் பொய்யானது என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிப்பதாக குறித்த வலைத்தள செய்திகள் குறிப்பிட்டுள்ளது. இனிமேல் ஆசிரியர்களுக்கு பெரிய சம்பளம் 1,57,000 வரை. இனிமேல் ஆசிரியர் வேலை இலங்கையில் அதிக சம்பளம் கிடைக்கும் வேலைகளில் ஒன்றாக மாறும் என்று கல்வி துணை அமைச்சர் மதுர சேனவரத்னா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். அதாவது
முந்தைய அரசாங்க பட்ஜெட்டில் ஆசிரியர் வேலை சம்பளம் அதிகமுள்ள முதல் 10 வேலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது ஒரு புதிய ஆசிரியரின் தொடக்க சம்பளம் ரூபாய் 53,000. ஆனால் முதல் தர ஆசிரியர்கள், அதாவது அனுபவம் உயர்ந்த பதவி உள்ளவர்கள், அவர்களின் சம்பளம் ரூபாய் 1,57,000 வரை உயர்கிறது. ஆனால் இலங்கையின் அனைத்து ஆசிரியர்களிலும் 15% பேருக்கு மட்டுமே இந்த அதிகபட்ச சம்பளம் கிடைக்கும். இந்த தகவல் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கா அவர்கள் மத்திய வங்கியின் சில அலுவலக உதவியாளர்களுக்கு சில ஆசிரியர்களை விட அதிக சம்பளம் கிடைக்கிறது என்று கூறிய கருத்துக்கு பதிலாக வந்தது. அதனால் இனி ஆசிரியர் வேலை நாட்டில் பெருமை மிக்க நல்ல சம்பளமுள்ள வேலைகளில் ஒன்றாக மாறப்போகிறது என அரசு தெரிவிக்கிறது. சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.